பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே, தென் இப்போ இதுல என்ன பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுல பேட் நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, பேட் ஃப்ரண்ட்ல வந்து பேட் கப் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இங்க எதுவுமே தெரியாது, சிங்கிள் டாட் மாதிரியே தெரியாது, ஆக்சுவலி ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி தெரியும். ஓகேவாடா? சோ எதுக்குமே தெரியாம எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்றது அப்படின்ற டெக்னிக்கையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் அந்த டெக்னிக்கை எந்த ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்றதுனால என்ன இஷ்யூஸ் வரும்னா, அந்த டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட்ல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணக்கூடிய உள்ள இருக்கிற ஓவர்லாக் வந்து வெளியில தெரியும். இங்கேயும் அதோட ஸ்டிச்சஸ் தெரியாது, இங்கேயும் அதோட ஸ்டிச்சஸ் தெரியாது. ஓகேவா? ஐ பார்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ரொம்ப ப்ரொஃபஷனல் வேல எப்படி வந்து ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோன்றது. அதே மாதிரி இங்கேயுமே நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஓகேவாடா? இதெல்லாம் ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கோங்க. கீழே எந்த ஹெம்மிங்குமே நம்ம பண்ணிக்க மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்விசிபிள் தான் பாட்டம் எல்லாமே.